நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் டைமிங்லேயே நம்மளுக்கு அந்த கேப் அப்போ மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் ரெடியாக இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த ரெட் கலர் கேண்டலில் ட்ரிகர் ஆச்சு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து இங்கே வந்து எடுத்திருந்தோம். அண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலில் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது 22,610 இந்த லெவல் வரைக்கும் ஒரு ட்ராப் அப்படிங்கிறத ஃபர்தராக மார்க்கெட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸ்டில் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை விட அதிகமாக தான் இப்போ இருக்கிறதுனால ட்ரெயில் பண்ணி கொண்டு போகிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் இன்கேஸ் மார்க்கெட் இடையில ஒரு புல் பேக் எடுத்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பண்ணிடும். ஸோ எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை நம்ம கரெக்டாக எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்காக மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துலேயே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. 1 மணி நேரம் கழித்து நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட மார்க்கெட் கண்டிப்பாக இந்த மாதிரி புல் பேக்ஸ் எடுத்து தான் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க கரெக்டாக. அப்போ அந்த புல் பேக்லேயே மார்க்கெட் அகெயின் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை 2 மணிக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இன்பிட்வீனில் என்ட்ரி எடுக்கிறத விட்டுட்டு கரெக்டான லொக்கேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸஸ் ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.